அதான் விசில் வச்சிட்டீங்களே மாமா, அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்பீட் சுக்கா பண்ண போகிறேன். அது எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். குக்கரை 0 பண்ணிக்கங்க. எல்லாமே உங்களுக்கு வெயிட்டில் சொல்கிறேன். டக் 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 டக்கு பட்டா செஞ்சிடலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அது எப்படி செய்யலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். நான் தான் உங்கள் தினேஷ் நாகூர்லேருந்து. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கறி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. கறி 1 கிலோ வாங்கிட்டு வர சொன்னேன். 930 தான் இருக்குது. இதுலேயும் உள்ளலா சரி பரவாயில்ல. நம்ம 1 கிலோக்கே அளவு எடுத்துக்குவோம். எல்லாத்தையும் 70 கிராம்லாம் ஒன்றும் செய்யாது. 1 கிலோவுக்கு 10 கிராம் உப்பு போடலாம். தூள் எடை காட்டாது. ஒரே ஒரு சிட்டிகை. அப்படியே அது கூடயே தனி மிளகாத்தூள் 10 கிராம். ஹோம்மேட் கரம் மசாலா 10 கிராம். கரம் மசாலா என்னடா இது நாகப்பட்டினத்துக்கு வந்து சோதனை. ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் 50 கிராம். சரியா? 10 கிராம் உப்பு, 10 கிராம் மிளகாத்தூள், 10 கிராம் கரம் மசாலா, 50 கிராம் எண்ணெய். சீரோ பண்ணிக்க. இதுக்கு மேலே காட்டும். 40 கிராம் பூண்டு பேஸ்ட்டு, 40 கிராம் இஞ்சி பேஸ்ட்டு, தயிர் 50 கிராம். அவ்வளோதான். இதில் தண்ணி கிண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இன்னும் அது கரண்டியாக உடச்சி வா. இது கூட ஊழல்ல செஞ்ச கரண்டி போல இருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி டொப்புன்னு உடஞ்சிருச்சு. கரண்டி போனால் போதும், மசாலா வலிச்சு எடுத்துக்கும். எனக்கு வாங்கி இன்னொன்று எடுத்து ரெடி பண்ணியாச்சு. கரண்டிக்கெலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. இல்லை கரண்டிக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது வீட்டில். உடஞ்சதுனால நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லைன்னு சொல்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். தண்ணி ஊற்றவே கூடாது. இப்போ குக்கரை மூடிடலாம். குண்டு இந்த குண்டு போடுவோம். இப்போ 3 விசில் வந்துருச்சுங்க. அடுப்பை அணைச்சிக்கலாம். நல்லா ப்ரெஷர் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். சொன்னேன் உங்களுக்கு தண்ணியே ஊற்றக்கூடாதுன்னு. அப்போ கூட பாருங்கள் இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இந்த சுக்காவை ஃபைனல் பண்ணுறது எப்படி? கடாய் சூடாகட்டும். இப்போ எந்த தண்ணியும் ஊற்றலை பாருங்கள். எவ்வளோ தண்ணி வந்திருக்கு. வைக்கல பாருங்கள். அடியெல்லாம் பிடிக்கல. அது மசாலா தான் ஒட்டி இருக்குது. பெரட்டி எடுத்துடலாம். அது அவங்க தப்பாக நினச்சிக்க பாருங்க. அப்படியே காட்டுமா. பாருங்கள் இது அடியெல்லாம் பிடிக்கல. சரியா? கரெக்டாக வந்திருக்கு. அடியெல்லாம் என்ன கருப்பாக தீஞ்சிடும். அப்படிலாம் இல்லை. நார்மலாக மசாலா தான் அது. அது எல்லாத்தையும் வலிச்சு இதில் போட்டுக்கலாம். இது நீங்கள் நேராக கடையிலே செஞ்சால் ரொம்ப நேரம் ஆகும். நல்லா சுக்காவாக வதங்கி வந்துட்டோம். நல்லா தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இது ஃபைனலாக 4 கொத்து கருவேப்பிலை, எல்லாம் கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி. அதில் இருக்கிற மசாலாலாம் அந்த தண்ணியில் தான் இருக்கும். கோழிக்குள்ளே ஏறணும். அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. சுக்கா தயார். டேஸ்டிங் பார்த்துருவோமா? குஸ்காவோட கொஞ்சம் வச்சுக்குவா. சுக்கா குஸ்காவுக்கு தொட்டுக்குவா. குஸ்காவை சுக்காவுக்கு தொட்டுக்குவா. இப்போ சிக்கன் சுக்கா நல்லா அப்படியே மசாலாவோட காரசாரமான ஒரு சிக்கன் சுக்கா. ரொம்ப நேரம் இல்லைன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக சூப்பராக டேஸ்ட்டாக வந்துடும். எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.